الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له. آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையான இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஏற்று முழுமையான கூலியை தந்தருள் புரிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு, அன்பிற்கின் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இஸ்லாம் என்கின்ற ஒரு அழகிய மார்க்கத்திலே அல்லாஹ் நமக்கு பொழிந்த அருள்கொடைகளிலே மிக உன்னதமான ஒரு அருள்கொடையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை வாழும் பொழுது உண்மையான முஃமினாக ஒரு சரியான ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. யாருக்கு ஈமான் அதிகமாக இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்ற மனிதராக இருக்கிறார். அவர் மனிதர்களிலே விதிவிலக்காக்கப்பட்ட தனிச்சிறப்புடைய ஒரு மனிதராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனை பாகுபாடுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதனை மற்றொரு மனிதனை விட்டு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஈமான். ஈமானை வைத்து மட்டும்தான், தக்வாவை மட்டும் வைத்துதான். யாருக்கு அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையை கூறி காட்டும்போது சொல்கின்றான்: யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை நாம் கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மிகவும் அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி வாழுகின்றார்களோ, ஈமான் கொண்ட மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிகமான சிறப்பு இருக்கிறது. அவர்தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவரின் பக்கம் அல்லாஹ் நெருங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அவனுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் யாருக்கு அதிகமான ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனைகள் வரும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிகமான சோதனைகள் யாருக்கு வரும் என்று சொன்னால் ஒரு முஃமினுக்குத்தான் வரும். அந்த நேரத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகளிலும் வேதனைகளிலும் நாம் பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து நடக்கக்கூடியவர்களாக, அவன் பக்கமே திரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது
நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன? ஒன்றரை வருட காலமாக, ஒரு வருடத்துக்கு மேலாக பலஸ்தீன மக்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான முறையில் இன படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் அவருடைய அந்த தாக்குதல் மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் இந்த மக்களை காப்பாற்றவில்லையே, அல்லாஹ்வுடைய உதவி இன்னும் வரவில்லையே, அல்லாஹ்வுக்கு இரக்க குணம் இருக்கிறதா என்று இப்படி ஒரு சிலருடைய வார்த்தைகள். அந்த கொடூரர்கள் அவர்களை அல்லாஹ் எதுவுமே செய்யாமல் இருக்கின்றானே, அவர்களை அழித்துவிட வேண்டும், அல்லாஹ்வுக்கு இரக்க குணம் இருக்கிறதா இல்லையா என்று இப்படி ஒரு சில வார்த்தைகளை வெளியே சொல்லக்கூடியவர்களே பார்க்கிறோம். இது ஈமானிய பலவீனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்று சொன்னால், இது போன்ற ஒரு சோதனை எனக்கு வந்தால் நான் அதை பொறுத்துக் கொள்வேனா என்பதுதான். மாறாக அல்லாஹ்வை நாம் ஏளனமாக துச்சமாக கருதி அல்லாஹ்வை தரக்குறைவாக நினைப்பது என்பது ஈமானிய பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, உண்மையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பது யார் என்று சொன்னால் அந்த மக்கள் தான். நம்மை விட பாதுகாக்கப்பட்டவர்களாக மிகவும் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரியவராக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் தான். ஏன்? அவர்கள் ஈமான் என்கின்ற அந்த கேடயத்தால் பாதுகாக்கப்பட்ட மனிதராக இருக்கிறார்கள். ஈமான் என்கின்ற கேடயம் அவர்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய சோதனைகள்! அவருடைய வீடுகளை இழந்தார்கள், அவருடைய இடங்களை இழந்தார்கள், அவருடைய சொந்த பந்தங்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் இன்னும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஏளனமாக பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லையே என்று சொல்லி அல்லாஹ்வை துச்சமாக நினைக்கவில்லை, அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் தூரமாகவில்லை, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு போகவில்லை. மாறாக இன்று வரையிலும் கூட ஒரு வருடங்களுக்கு மேலாகிறது, இன்று வரையிலும் போர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை மரணித்தவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள், படுகொலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இன்று வரையிலும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? அவர்கள் இன்று வரையிலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எப்படிப்பட்ட நிலை? வீடுகளை இழந்தாச்சு, உடைமைகளை இழந்தாச்சு, உயிர்களை இழந்தாச்சு, சொத்து பத்துக்கள் அனைத்தும் இழந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவர்களை எங்களை பாதுகாப்பதற்கு தகுதியானவன் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் ஈமானிய உறுதி, இதுதான் ஈமானிய உறுதி. அந்த கொடூரர்கள் அவர்கள் மீது பாய்ச்சக்கூடிய அந்த அணுகுண்டுகள் அவருடைய உடலையும் அவருடைய இடங்களையும் அவருடைய சொத்து பத்துகளையும் தான் துளைத்ததை தவிர அவருடைய ஈமானை துளைக்கவில்லை, அவருடைய ஈமானை எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே தான் இவ்வளவு பலமிக்க படையாக இருந்த போதிலும் இந்த சிறிய படை எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு வருடத்திற்கு மேலாக அவர்கள் அதை அபகரிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? அவர்களிடத்திலே படைகள் சிறியதாக இருந்தாலும் ஈமானிய உறுதி அது பலமிக்கதாக இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமாக சோதனைகளை கொடுத்து விட மாட்டான். யாருக்கு ஈமானிய உறுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுப்பான். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை அவர்கள் தாங்குவார்கள். அவர்கள் ஈமானிய உறுதி அவ்வாறு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான் பாருங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அவனுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம இங்க இருந்து கொண்டு சொல்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை இப்படி கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு இரக்க குணம் இல்லையா?
அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்து கொண்டிருக்கிறானே என்று நான் சொல்லக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு மனிதனை அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய ஈமான் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு சோதித்த போதிலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்படை. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள்படையாக இருக்கிறது. நாம் காணொளிகளை பார்க்கிறோம், அவர் ஈமானை உறுதியை. எத்தனையோ காணொளிகள் இருக்கிறது. அதிலே ஒரு சகோதரர் பேசுகிறார், சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். அந்த காசாவிலே குண்டு வெடிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக கடுமையான முறையிலே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். அவர் அந்த வீடியோவை ஆரம்பத்தில் ஓதி காண்பிக்கின்றார். மிக கடுமையான சூழலில் கூட அவர் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய ஆயத்தை பாருங்கள். وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அவர் சொல்கின்றார், இந்த அநியாயக்காரர்கள் செய்கின்றார்களே இது எல்லாம் அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்ற வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார். என்ன வசனம்? இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, அல்லாஹ் அதை பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதால் இதை எண்ணி விடாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹி அல்-அப்சார். அவர்களை தண்டிப்பதை விட்டும் அல்லாஹ் தாமதப்படுத்துவதெல்லாம் விழித்த கண்கள் விழித்தவாறு இருக்கும் அந்த நாளுக்காக மட்டும்தான். அந்த மறுமை நாள் வருவதற்காக அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான், அதை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தை அவர் ஓதுகின்றார். எப்போ? போர் நடக்க ஆரம்பித்த அந்த நாள் கிடையாது. போர் ஆரம்பித்த ஒரு மாதம் கழித்து இல்ல, ஒரு வருஷம் கழித்து ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு அவருடைய வீடுகள், அவருடைய குடும்பங்கள், உறவினர்கள், பிள்ளைகள், குழந்தைகள் என்று எல்லாவற்றையும் இழந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அந்த மனிதர் சொல்லவில்லை, இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது, அல்லாஹ் என்னை காப்பாற்றவில்லையே, எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இன்று வரையிலும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கமே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதில் யோசித்து பார்க்கணும், யார் இந்த இடத்திலே பாதுகாக்கப்பட்டவர்கள்? அவர்களா அல்லது நாம் இன்றைக்கு சொகுசாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட உண்மையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்னவென்று சொன்னால் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து. அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீத் என்கின்ற அந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆகப்பெரிய ஒரு அமல், சிறந்த ஒரு அமல் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது என்பது. அதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகள், கூலிகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஹீதான மக்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்பாதா. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டார்களே அவர்கள் நீங்கள் மௌத்தானவர்கள், அவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் ஒருபொழுதும் எண்ணிவிடாதீர்கள். பல் அஹ்யா, மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய அருளிலிருந்து எதை கொடுத்தானோ அதை கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அலா ஹௌஃபுன் அலைஹிம் அல்லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகிறான். எதன் காரணம்? ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய உறுதி. அதுதான் அவர்களை இன்று வரையும் அந்த மிகப்பெரிய படைக்கு மத்தியில் எதிராக உறுதியோடு நிற்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான், யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضل. அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வ அன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினுடைய கூலியை ஒருபொழுதும் வீணாக்க மாட்டான் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஷஹீதி இன்தல்லாஹி சித்து ஹிசால். ஷஹீதானவர்களுக்கு 6 அந்தஸ்துகள் இருக்கிறது. முதலாவதாக சொல்லும் பொழுது யுஃபரு லஹு ஃபீ அவ்வலி தஃஅத், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. வ யரா மக்அதஹு மினல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்தில் அவருடைய இடத்தை பார்ப்பார்கள்.
ويجار من عذاب القبر கபர் வேதனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ويأمن من فزع الأكبر மிகப்பெரிய திடுக்கிடும் அந்த செய்தியை கேட்டால் அவர்கள் கவலைக்குள்ளாக மாட்டார்கள். மறுமை நாளுக்குரிய அந்த திடுக்கிடும் செய்தி, அந்த திடுக்கிடும் அந்த செய்தி அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் கவலைக்குள்ளாக மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கண்ணியத்தினுடைய கிரீடம் அவர்களுக்கு வழங்கப்படும். அதே போன்று சூழல் இளைஞர் பெண்கள் அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கப்படுவார்கள். நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு 70 பேருக்கு அவர்கள் ஷிஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இந்த ஷஹீதான மக்களுக்கு இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய சிறப்பு, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர்களை பார்த்து நமக்கு என்ன படிப்பினை? அவர்களை பார்த்தவுடன் நாம் அல்லாஹ்வை குறை கூறுவதா, அல்லாஹ்வை துச்சமாக நினைப்பதா? இல்லை. அது போன்ற நிலை எனக்கு வந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது போன்ற ஒரு சோதனை எனக்கு வந்தால், என்னுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சோதனையாக இது போன்ற காரியங்கள் வரும் பொழுது நான் என்னுடைய ஈமானை பாதுகாப்பாக வைத்திருப்பேனா? என்னுடைய ஈமானை நான் முழுமையாக வைத்திருப்பேனா? அது போன்ற நிலையில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவனாக இருப்பேனா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் என்பது அற்பமான உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் வெறும் அலங்காரமாகத்தான் இருக்கிறது. இதிலே நம்முடைய ஈமானை விட்டு கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம், அந்த மக்களுடைய ஈமானை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமான் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அன்றாடம் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், இந்த ஷஹீத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமல். அதற்கு ஈமானை உறுதி மிகவும் தேவையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்முடைய ஈமானுடைய நிலையை உணர்த்துகிறது. எப்படி? யோசித்து பாருங்க. சின்ன விஷயம், இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு சில தவறுகளை விட்டு, பாவங்களை விட்டு விலகி வாழுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் சரியான முறையில் நாம் ஏற்றுக்கொண்டு சரியான வழியில் வாழுகின்றோமா என்று கேட்டால் கிடையாது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு படம் பார்ப்பதோ இசையை கேட்பதோ தவறாக கருதப்படுகிறதா? இல்லை. ஏதோ மார்க்கம் அனுமதித்தது போன்று அதிலே சர்வசாதாரணமாக ஈடுபடுகின்றோம். கூட்டமாக, குடும்பமாக தேர்தலை நோக்கி செல்லக்கூடிய பல மக்கள் பர்தாக்களை அணிந்து கொண்டு, இஸ்லாமிய அடையாளத்தை அணிந்து கொண்டு தேட்டருக்கு சென்று பார்க்கிறார்கள். இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம். இளைஞர்கள் அவர்களுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது. இசையை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இசையில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இசைதான் வாழ்வாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல கேட்டால், அதுதான் எனக்கு மன நிம்மதி ஏற்படுத்துகிறது, அதுதான் எனக்கு மன அமைதி ஏற்படுத்துகிறது, அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, அதுதான் சுறுசுறுப்பு இருக்கிறது என்று இப்படி பல காரணங்களை சொல்கின்றார்கள். எந்த குர்ஆனை ஓதினால் மன அமைதி கிடைக்குமோ, எந்த இறைவனை நினைத்தால் மன அமைதி கிடைக்குமோ, அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு, அதை புறக்கணித்து விட்டு சர்வசாதாரணமாக மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய வாழ்வாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதுதான் நம்முடைய ஈமான். இப்படிப்பட்ட ஈமானை வைத்துக் கொண்டு எப்படி நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும்? அல்லாஹ்வுடைய சோதனையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இதுதான் நமக்கும் அந்த மனிதர்களுக்கும், அந்த காசா மக்கள் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஒன்று தொழுகை என்பது. இந்த தொழுகை நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறது? அந்த மக்கள் மிக கடுமையான சூழ்நிலை, அவர்களுடைய வீடுகளை இடித்து நொறுக்கிவிட்டார்கள். அவருடைய பள்ளி வாயில்கள் இல்லை, அவர்களுக்கு மருத்துவமனைகள் இல்லை, எல்லாம் இடித்து தரமாக்கப்பட்டு விட்டது. அப்படியும் கூட அவர்கள் தொழுகின்றார்கள். 5 வேளை தொழுகை நடக்கிறது. ஏதாவது கிடைத்த இடங்களிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் ஜும்ஆவுடைய தொழுகை. அங்கே குதுபாக்கள் நடக்கப்படுகிறது, நடத்தப்பட்டு உபதேசங்கள் செய்யப்பட்டு தொழுகையும் நடத்தப்படுகிறது.
அவர்கள் காரணம் சொல்லவில்லை, எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு பள்ளிவாயில்கள் இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் அதிலும் கூட அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நமக்கு இங்கு பள்ளி வாயில்கள் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானால் வந்து தொழுது கொள்ளலாம், தொழுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, தொழுதால் தண்டனை வழங்கப்படும் என்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எப்போது வேண்டுமானால் தொழலாம், 5 வேளை தொழுகைக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையும் கூட நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? வியாபாரம் என்று பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த மக்கள் அது போன்ற காரணங்களை சொன்னார்களா என்று கேட்டால் கிடையாது. மார்க்கம் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் வணக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது மனிதனை படைத்ததற்கான காரணமே அவனை வணங்குவதற்காகத்தான், அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு வியாபாரத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். வியாபாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்வது தவறல்ல. وَابْتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا. மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் மறுமைக்கான அந்த தயாரிப்பை செய்தாலும் கூட நீங்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த பங்கை மறந்து விடாதீர்கள் என்பதாகத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பண்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் நமக்கு எந்த விதத்திலும் தடை விதிக்கவில்லை. ஆனால் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வணக்கத்தை முதலாவதாக நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அந்த மக்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பனையாக இருக்கிறது. நாம் அதிகமான காரணங்களை கூறி பல நன்மைகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பண்புள்ள சகோதரர்களே, இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நன்மையை தேடி சென்ற மக்களாக, ஈமானை முழுமையாக உறுதியாக பற்றி பிடித்த மக்களாக, அல்லாஹ்விடத்தில் நேசத்தை பெற்ற பொருத்தத்தை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு சோதனையின் போதும், எந்த ஒரு பிரச்சனையின் போதும் அல்லாஹ் மீது கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை சாதாரணமாக அவனை குறைத்து மதிப்பிடக்கூடிய மக்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை அதிகமாக பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ, யா அல்லாஹ், இந்த நேரான பாதையில் என்ன சருகை செய்து விடாதே, இந்த நேரான பாதையில் உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு தான் என்ற துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முதலாவது உரையிலே நாம் எதை குறித்து கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த காசா மக்கள், பலஸ்தீன மக்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே ஈமானை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. அன்பிற்கினி எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது முறையிலே உண்மையில் எவ்வளவுதான் ஆபத்தான சூழ்நிலையில் அந்த மக்கள் இருந்தாலும் அவருடைய ஈமான் உறுதியாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக வெற்றியடைந்த மக்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஈமானை சோதித்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் பலகீனமாக இருக்கின்றோம் என்ற ஒரு சில செய்திகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் என்பது நம்மை ஈர்க்கக்கூடிய விதத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பக்கமும் சோதனைகள், எல்லா பக்கமும் அலங்காரங்கள், எதை பார்த்தாலும் நம்முடைய கண்கள் ஈர்க்கக்கூடிய வகையிலே தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் சொல்லி காட்டினார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும் பொழுது பல சோதனைகள் வரும். ஏன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துவிட்டு இருப்பது என்பது
என்று இருந்தால் அந்த மறுமை நாள் எதற்காக? அந்த மறுமை நாள் எதற்காக தான் வைத்திருக்க வேண்டும்? அந்த மறுமை நாளிற்காக இந்த உலகத்திலே கண்டிப்பாக கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরাহ. இந்த உலகம் என்பது அந்த மறுமை நாளுக்குரிய விளைநிலமாக இருக்கிறது. இதிலே நாம் என்ன செய்கின்றோமோ, எவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ, அதே போன்றுதான் நாளை மறுமை நாளிலே அறுவடை செய்ய முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் செய்யாமல் நம்முடைய இஷ்டங்களுக்கு ஏற்ப இருந்து கொண்டால் எந்த ஒரு அறுவடையும் நமக்கு கிடைக்காது, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். ஒரு முஃமினுக்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த முஃமினுக்கு உலக வாழ்க்கை சிறைச்சாலையாக இருக்கும். வ ஜன்னத்துல் காஃபிர், ஒரு நிராகரிப்பாளனுக்கு தான் அது சொர்க்கமாக இருக்கும். சிறைச்சாலை எப்படி இருக்கும்? அங்கே சந்தோஷமாக இருக்க முடியுமா? அங்கே நாம் எதை கேட்டால் கிடைத்து விடுமா என்று கேட்டால் கிடையாது. அங்கே ஏசி போட்டு தருவாங்களா? பிரியாணி கொடுப்பாங்களா? கிடையாது. அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதை கட்டளையிடுகின்றார்களோ, எதை கடமையாக்குகின்றார்களோ அதைத்தான் செய்ய முடியும். நம்முடைய இஷ்டத்திற்கு ஏற்ப எந்த ஒன்றையும் அங்கு நாம் செய்ய முடியாது. அது போன்ற உலகம். இந்த உலகத்தில் முன்பில் வாழும் பொழுது ஒரு சிறைச்சாலையாகத்தான் இருக்கும். அவன் எதை பார்த்தாலும், அவன் எதையெல்லாம் யோசிக்கின்றானோ, எதையெல்லாம் நினைக்கின்றானோ அதையெல்லாம் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை சரியான முறையிலே விளங்கிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் காசா மக்களுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை அன்று அந்த இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய குண்டு மலையை பொழிகின்றது. அதிலே 26 நபர்கள் ஒரே நாளிலே மரணமடைந்திருக்கிறார்கள். மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பார்த்து ஒரு முஃமின் அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதிலே ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 நபர்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலே, மிகவும் மோசமான நிலையிலே, குண்டு விழுந்த இடத்திலே பற்றி எரிந்து அவருடைய உடல்கள் எல்லாம் நாசமாகி கருகி எலும்புகளாக மாறி கிடந்ததை நாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு மிக கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சமீபத்திலே ஒரு போட்டோவை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலே அந்த காசாவிலே ஒரு குண்டு வெடிக்கப்படுகிறது. அது வெடிக்கப்பட்டு அந்த புகை மூட்டமாக இருக்கிறது. அதை சுற்றிலும் பறவைகள் போன்ற ஒரு தோற்றம் காணப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் உற்று பார்த்தாலும் தெரிகிறது அதுவெல்லாம் பறவைகள் அல்ல, அங்கே இருந்த மக்களுடைய உடல்கள் என்பது. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மிக மோசமான நிலை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்தது 3 விஷயங்கள். ஒன்று, அவர்களுக்கு நாம் பொருளாதார உதவி செய்வது. அவர்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உடையாகவோ இவ்வாறு நாம் அதிகமாக பொருளாதார உதவி செய்வது. இன்றைக்கு பல இடங்களிலே அவர்கள் நம்பிக்கை உரியதாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை அறிந்து நம்பகத்தன்மையை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே நம்முடைய பொருளாதார உதவியை செய்ய வேண்டும். அது நம்மீது கடமையாக இருக்கிறது. 2வது விஷயமாக பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரேல் அந்த ராணுவம், அந்த மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? வாங்குவதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் அவர்கள் அந்த அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம செய்யக்கூடிய 2வது உதவி, அது போன்ற பொருட்கள் அவர்களின் மூலமாக தயாரிக்கப்பட்டு வருகின்ற அந்த பொருட்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை வாங்காமல் அவருடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். 3வதாக பார்க்கும் பொழுது, அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்வது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். துஆ என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எங்கிருந்தாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்த துஆவால் மட்டும்தான் முடியும். நம்முடைய சகோதரர்கள்
அவர்கள் நமக்கு சொந்த பந்தங்களாக இல்லாவிட்டாலும் சரி, முஸ்லிம் என்ற அடிப்படையிலே, இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அப்தின் முஸ்லிமின் மா மின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிதஹ்ரில் கைபி இல்லா கால அல் மலக் வலக பிமித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மறைவில் இருக்கக்கூடிய யாருமே தெரியாத ஒரு சகோதரருக்கு நீங்கள் துஆ செய்தால் அதன் மூலமா உங்களுக்கு கூலி கிடைக்கின்றது. என்ன? மலக்குமார்கள் உங்களுக்கு திருப்பி சொல்வார்கள், உங்களுக்கும் அதே போன்று உண்டாகட்டும். அப்படிப்பட்ட துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். என்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடூரர்களை, அந்த அப்பாவி மக்களை கொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் சும்மா விட மாட்டான். அந்த முஃமினான ஈமான் கொண்ட அல்லாஹ்வை உறுதியா பற்றி பிடித்திருக்கக்கூடிய இந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே விட்டுவிட மாட்டான். கண்டிப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறையை கூறி காட்டும் போது, இன்னல் லதீன ஃபதலு முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. நிச்சயமாக எவர்கள் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் துன்புறுத்துகின்றார்களோ, பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அதுபோல அதோடு விட்டுவிடவில்லை, கரித்து பொசுக்கக்கூடிய வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லி காட்டுகின்றான். அதே வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் கடைசியில சொல்லி காட்டுகின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக உங்களுடைய இறைவனுடைய பிடி கடுமையானதாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். பண்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் பாராமுகமாக இல்லை, கவனிக்காமல் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை கொடுத்து அதிலே பொறுமையாக இருக்கிறார்களா என்பதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதில் நாம் வெற்றி அடைந்துவிட்டால் போதும், நமக்கு எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹ் புரிவான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருளுக்கு ஈடாக எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு அருளை அல்லாஹ் புரிந்து கொண்டே இருப்பான். அதற்கான சம்பவங்கள், ஏராளமான சம்பவம் நம்மால் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதனை வேறுபடுத்தக்கூடிய ஒன்று ஈமான் மட்டும்தான். அதை முழுமைப்படுத்தியவர்களாக, அதை சரியான முறையை உறுதிப்படுத்தியவர்களாக மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அதே போன்ற ஈமானை நமக்கும் தந்து, அதை இறுதி காலகட்டம் வரைக்கும் அதை உறுதி கொண்ட மக்களாக மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள புரிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.